முருகா சொல்லுங்க தலைவரே. என்ன தாசே சோக்கியமா இருக்கியா? நான் சோக்கியமா இருக்கேன் தலைவரே. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லாவே இல்லையா தாசே. என்னாச்சு தலைவரே? என்னையா ஒன்னாச்சு? தம்பி கேஸ்ல மேலாட்ல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? முடிச்சிடுவேன் தலைவரே. முடிச்சிட்டு இருக்கேன் தலைவரே. யோ உன் தொகுதி தான் முக்கியமான தொகுதி. ஜெயிக்கிற நீ ஜெயிச்சு தான் ஆகணும். புரியுதா? ஜெயிக்கிறேன் தலைவரே. ஜெயிக்கிறேன் தலைவரே. ஏய் தடையம் அண்ணா சொல்லுங்க. டேய் இவனை க்ளீன் பண்ணிட்டு அந்த போலீஸ்காரன் பண்ண தூக்குடா. சரிண்ணா. அண்ணா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்ண்ணா. சொல்றா. போன எலெக்ஷனுக்கு ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்தோம். ஆனா தோத்துட்டோம். வரப்போற எலெக்ஷனுக்கு 10,000 இருந்து 5,000 கிட்ட கொடுப்போம். இந்த காசெல்லாம் இந்த மக்கள் வாங்கிட்டு நம்ம அண்ணனுக்கு ஓட்டு போடாம ஏமாத்திட்டாங்கன்னா இந்த காசெல்லாம் நம்ம அண்ணனுக்கு நஷ்டம் தானே? டேய் இந்த 5,000 வாங்கினு பிள்ளைங்க எல்லாம் பீஸ் கட்ட போவாங்க. அந்த ஸ்கூல் யாருது? நம்ம அண்ணன்து. மீதி காசு எடுத்து போய் காலேஜ் பீஸ் கட்டுவாங்க. அந்த காலேஜ் யாருது? நம்ம அண்ணன்து. மிச்ச மீதி காசு எடுத்து போய் பார்ல குடிப்பாங்க. அந்த பார் யாருது? நம்புது அண்ணன்துண்ணா. அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த காசு அண்ணன்ட்ட வந்துருதா? புரியலண்ணா. புரியாம இருக்கிறது தான் நல்லது. போ. அபி ஹலோ சொல்றா. நான் வந்துட்டேன்டி, சீக்கிரம் வா. ஏய் உனக்கு 11 மணிக்கு வரணும்னா 10 மணிக்குலாம் வந்து தொலைச்சிருக்க. பண்ணாட. ஏய் சீக்கிரம் வண்டி ஏறா. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? செல்ஃப் எடுக்கலடி. அதான் தெரியுது, கிக் அடிச்சு தொலைய. ஏய் இன்னும் என்னடா பண்ற? ஒரு நிமிஷம். ஐயோ ஏய் எதுக்கு ஆரடி சொல்ற? பதட்டத்துல அடிச்சிட்டா அபி. வேற ஆரடிக்கு தான் லாக்கி வந்து தொலை. சீக்கிரம் ஓடி வா. இப்பவே பொறுமையா தான் வருவியா? உன்னை வச்சுக்கிட்டு அதெல்லாம் வேணாம். இதை மட்டும் எடுத்துருங்க. ஹலோ ஹலோ மச்சான், நான் சாவ போறேன்டா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. டேய் நான் மறுபடியும் சாவ போறேன்டா. டேய் டேய் அது ஏன்டா என்கிட்ட சொல்ற?
டேய் நீ தான்டா சொன்ன அடுத்த வாட்டி சாவர போல இருந்தா நீயே வந்து சாவடிக்கிறேன்னு. நான் எப்படா சொன்னேன்? வரவே மாட்டாளே. வந்துட்டா. இன்னைக்கு எப்படியாச்சும் சொல்லியே ஆகணும். டேய் மச்சான் இரா. இன்னைக்கு ஆளுக்கு பர்த்டேடா. சூப்பர் மச்சான், சமடா. எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. பசங்களாம் கேண்டீன் நான் சொல்கிறேன். மச்சான் எனக்காக நீயே சொல்லி டேய், நான் எப்படா பண்றது? போ மச்சான் டேய், நான் எப்படா- டேய், டேய், டேய். போடா. டேய் டேய் சொல்லுடா. சொல்லு மச்சான் ப்ளீஸ்டா. டேய் சொல்லு மச்சான். I love you, Suresh sir. ஐயோ ஐ லவ் யூ சுரேஷா. மீட்டுங்க. ஹாய் பேபி. டேய் சுரேஷ், என்னடா பண்ற? நான் சும்மா தான் இருக்கேன். நீ என்ன பண்ற பேபி? நானும் சும்மா தான் இருக்கேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பேபி. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்டா சுரேஷ். நீ என்ன சாப்பிட்ட? காலையில நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். கேட்கட்டா? கேளுடா. ஒரு கிஸ் கிடைக்குமா? ஃப்ராட் தான் நீ. கிஸ்ஸா வேணும்? ஹலோ சுரேஷ். என்னம்மா? ஹலோ சுரேஷ். என்னடா பண்ணுகிற? ஹலோ வாடா. இதோ வரமா. சுரேஷ். ஒரு நிமிஷம் இரு பேபி. சரிடா. என்னம்மா கத்தினே இருக்கிற? விஜய் வீட்ல இருந்து வந்துக்கிறாங்க சுரேஷ். ஏன்டா அப்படி பண்ண? ஏன் உனக்கு தெரியாது? அதுக்கேண்டா பெனால் பிடிச்ச? லவ் ஃபெயிலியர்னா அதானே பண்ணுவாங்க. அதுக்கேண்டா உங்க வீட்டில் என்ன மாட்டி விட்ட? நீ தானே என் ஃப்ரெண்டு. ஓ லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்மார்ட் ஆயிட்ட. இப்போ மோனே போன வாட்டி இவனை ப்ரப்போஸ் பண்ண சொல்லி தான் ஏன் லவ் பிடிச்சி. இந்த வாட்டி இன்னானாலும் பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன்டா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு முன்னாடி இப்படி நிற்கிறேன். உங்களை கண்டுபிடிக்கவே எனக்கு 22 வருஷம் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண விரும்பல. இப்பயே சொல்லிடுறேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன். அதெல்லாம் செட் ஆகாதுடா. நான் உன் ப்ரொஃபஸர், நீ ஸ்டூடெண்ட். ஏன் டீச்சர், நீங்கள் பிரேமம் பண்ணலாம் பார்த்தது இல்லையா? போடா லூசு. டீச்சர் நீங்க மட்டும் இல்லைன்னா நான் விஷம் வச்சு செத்துருவேன் டீச்சர். போடா போய் அதை ஃபர்ஸ்ட் பண்ணு. இருங்க நான் போய் பாய்சன் சாப்பிட்டு வரேன். கிரேட்டிங் கடை போ. இதான் ஸ்பெஷல் கிளாஸா? அப்படி சொல்லிட்டு தானே வந்துக்கிற. சுரேஷ் கதை தட்டுற சவுண்ட் கேக்குது. அதுதான் பக்கத்து வீடா இருக்கும்டி. ஹே சவுண்ட் கேக்குது. இவனை வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். சுரேஷ் தானே உன் பேரு? ஆமா சார். ஸ்டேஷனுக்கு வா. ஸ்டேஷனுக்கா? வா. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? எதுக்குடா ஸ்டேஷன்லாம் கூட்டிட்டு வந்துக்கிறாங்க? இந்தா உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிக்கிறான் பாரு. ரஃப் நோட்டா? இதுல என்ன இருக்கு? என் பெயர் விஜய். நான் காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன். எனது தற்கொலைக்கு யாருமே காரணமில்லை. எனது காதல் கதை முழுவதும் என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பனுக்கு மட்டுமே தெரியும். பெயர் கார்த்திக். முகவரி நம்பர் 4 குறுக்கு தெரு, நித்யானந்தர் வீதி, சாரம், புதுவை. பின்கோடு 605009. பெண் குறிப்பு: எந்த நேரமும் பெண்களுடனே இருப்பான். என் நண்பன் பாவம், அவனை எதுவும் கேட்க வேணாமா? எல்லாமே எழுதி வச்சுட்டு என்ன எதுவும் கேட்க வேணான்னு போட்டுக்கிற? ஆமாண்டா, நீ தானே என் ஃப்ரெண்டு. ஐயோ, எப்போ பார்த்தாலும் பொண்ணு கூட சுற்றி நீ மட்டும் ஜாலியாக இருந்தா? ஆய் செல்லம், சொல்லு செல்லம். டுமாரோ நம்ம 2 பேரும் பீச் போயிட்டு மூவி போலாமா பேபி? ஐயோ சாரி செல்லம், டுமாரோ ஒர்க் இருக்கு, முடிச்சுட்டு அம்மா வேற கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும். சரி ஓகே, இன்னொரு நாள் போலாம் பேபி. அப்புறம் செல்லம் நீ சொல்லு பேபி. இவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் போல. சாப்பிட்டியா பேபி? இப்போதான் சாப்பிட்டேன் செல்லம், நீ சாப்பிட்டியா? இல்லை சாப்பிடல. ஏன் என்னாச்சு? டைம் ஆயிடுச்சு, சாப்பிடு செல்லம்.
எனக்கு சாப்பிட பிடிக்கல. யாராவது ஊட்டி விட்டா சாப்பிடலாம் தோணுது. ஏய் அம்மா ஊட்டி விட சொல்றே. ஏன் நீ ஊட்டி விடுறேன்னு சொன்னா குறைஞ்சிருவியா? நான் எப்படி செல்லம் ஊட்டி விட முடியும்? நான் இங்கே இருக்கேன். ஐயோ, என்னை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, இதை கேட்போம். ஒன்றும் இல்லை பேபி, எனக்கு தூக்கமே வரமாட்டுது, ஒரு மாதிரி இருக்கு. ஏன் என்னாச்சு செல்லம்? உடம்பு எதனா சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேபி, உன் மடியில் படுத்தா தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வரியா? ஐயோ அதெல்லாம் தப்பு. மேரேஜுக்கு அப்புறம் தான். நான் வேற அங்கே வந்து அப்பா பார்த்துட்டாருன்னா? எல்லாத்துக்கும் எதுனா ஒன்று சொல்லு, நான் தூங்க போகிறேன். பாய். சாரி செல்லம், நல்லா தூங்கு. குட் நைட்.